கேரளா. ஓகே ஓகே ஃபைன் மேம். ஓகே. நான் ஆல்ரெடி பிஜி படிக்கும்போது பிஜி டிப்ளமோ படிச்சிருந்தேன். அதில் ஓகே ஓகே ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக தான் ஒரு டாபிக் கவர் ஆச்சு. பட் ஓகே அதுக்கு ஓகே. மேலே ம் கூடுதல் படிக்கல. ஸோ ம். இது எங்கள் அக்கா வழி தான் எனக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிய வந்துச்சு. ஓகே ஓகே ஃபைன் மேம். உங்களோட ஃபர்ஸ்ட் வெபினார் இந்த ஃப்ரீ வெபினார் ம். பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஓகே ஸோ ஓகே. இந்த கிளாஸ் எனக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாகவும் என்னோட கரியருக்கு பெஸ்ட்டாகவும் தோணுச்சு. ஸோ அதான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஆல் தி பெஸ்ட் மேம். அடுத்து ஓகே சார். விஜயலட்சுமி மேம் உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. Hi sir. ஹாய் மேம், சொல்லுங்கள் மேம். Sir, I am Vijayalakshmi sir from Karur. ம் நான் எஸ்பிஐல வந்துட்டு 2 இயர்ஸாக இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணுறது தான் கொஞ்சம் அங்கே ரீச் ஆச்சு. ஓகே ஓகே. அதை பற்றி அப்போ நாலேஜ் இருக்காது இல்லைங்க சார். அதனால அந்த ஒர்க்கில் இருந்து வெளியே வந்துட்டு இதை லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை இது பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சார். ஓகே ஓகே மேம். வெரி குட். இல்லைன்னா அப்படியே ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணிக்கலாம். அதில் ஒர்க் ஆகலைன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கலாம்னு சார். ஓகே மேம், கண்டிப்பாக கற்றுக்கலாம். அடுத்தடுத்த வகுப்பில் நிறைய கற்றுக்குவீங்க, வெயிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே மேம். விக்னேஷ் பாலன் சார் உங்களை பற்றி, தேங்க்யூ மேம். விக்னேஷ் பாலன் சார் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. விக்னேஷ் பாலன் சார் உங்கள் மைக் அன்மியூட் பண்ணுங்க மேம். நீங்கள் மியூட் போட்டுக்கோங்க மேம். அனுஜா மேம் உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். என் பேர் அனுஜா. சொல்லுங்கள் மேம். ஒர்க் பண்ணுறேன். ஓகே மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணேன். கேரியர் கேப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் லேர்னிங் படிச்சுட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எடுத்தா பெட்டராக இருக்கும் அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஓகே ஓகே ஷூர் மேம், கண்டிப்பாக கற்றுக்கலாம் மேம். வெயிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் டே கிளாஸில் இருக்கோம். இது வந்து ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான், அதனால தான் கொஞ்சம் எல்லாருமே அட்டன் பண்ண சொன்னோம். என் சைடில் ஏதாவது நாய்ஸ் இருக்குங்களா? ஃபேன் இங்கே ஓடிட்டு இருக்குது. ஏதாவது நாய்ஸ் இருக்குங்களா? இல்லை ஃபேன் ஆஃப் பண்ணிடலாங்களா? நாய்ஸ் இல்லாமல் இருக்கா? கிளியராக இருக்குதுங்களா என்னோடய சைட்டில்? அனுஜா மேம் கேட்குதுங்களா நான் பேசுகிறது தெளிவாக? ஓகே ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் இருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு கிளாஸுமே ரெக்கார்ட் பண்ணி அதோட தியரி நோட்ஸு அண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். யூடியூப்பில் அன்லிஸ்டடில் போட்டு கொடுப்போம். அன்லிஸ்டட்னா என்னென்னா உங்களுக்கு யாருக்கும் பப்ளிக் வியூ ஆகாது. நான் யாருக்கு லிங்க் கொடுக்குறேனோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் அன்லிஸ்டடில் போட்டு அந்த பேட்ச் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த இது வந்து ஷேர் ஆகும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வெப்சைட் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து பேட்ச் 107 ரெகுலராக போகிறது. நீங்கள் அவங்களதும் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். எதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா. இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தோம்னா பேட்ச் 108. ஸோ இந்த பேட்ச் 108 சீட்டில் உங்களோட இது வந்து அப்டேட் ஆகும். இது ரெண்டுமே நான் எடுக்கிற பேட்ச் அப்படிங்கிறனால 2 சீட்டுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்க டவுட் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அடிஷ்னல் சப்ஜெக்ட் எடுத்துருக்கலாம், உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கலாங்கிறப்ப நீங்கள் 2 வீடியோவுமே பார்த்துக்கலாம். உங்களோட பேட்ச் வந்து இந்த பேட்ச் 108 அப்படிங்கிற இதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்து வெப்சைட் ஆக்சஸ் வந்து உங்களோட இதுக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே கிளாஸு. ஓகேங்களா? அதுக்கான வீடியோ வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ண பிறகு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிற மாதிரி ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அடுத்தது வந்து நம்ம மூவே ஆக முடியும். ஸோ ஓவராலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட் பற்றியும் நம்ம தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்ன மாதிரி கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் என்ன, எஸ்யோனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீடியோ வந்து பேட்ச் 108 அப்டேட் ஆகும். பேட்ச் 107 வந்து அவங்களோட இது அப்டேட் ஆகும். ஸோ ரெண்டுலேயுமே வந்துட்டு என்னோடய இது வந்து இது மனப்பாடம் பண்ணி எடுக்கிற மாதிரி இது மாதிரி இல்லாமல் ரியல் ப்ராக்டிக்கலில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கிளாஸஸ் எடுக்கிறனால மேபி வந்துட்டு ஆட் ஆன் ஆகலாம். நாலேஜஸ் அப்படிங்கிறது அடிஷ்னல் சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஒரு பேட்சில் எடுப்பேன். அப்படிங்கிறனால 2 பேட்சோட வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவங்களுமே அவங்க பேட்ச் வந்து பார்ப்பாங்க. அவங்க கேட்குற டவுட்ஸு அதோட நாலேஜு, நீங்கள் கேட்குற டவுட்டு உங்களோட நாலேஜ் எல்லாமே அவங்க கேதர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ தியரி நோட்ஸ் வந்து நான் டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் தியரி நோட்ஸ் செப்பரேட்டாக கொடுப்பேன். அது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான். ஸோ இந்த இன்ட்ரோ கிளாஸில்
நீங்கள் வந்து ஒரு ஃபுல் நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த இன்ட்ரோ கிளாஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கஸ்டமருக்கும் ஒரு கன்சியூமருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து அதை மீடியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் இருக்கேன், நான் வந்து ஒரு லேண்டு சேல் பண்ணுறேன், இன்னொருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லேண்டை வாங்குறாரு. ஸோ 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் வேணும். ஸோ அந்த லேண்டை சேல் பண்ணுறதுக்காக நான் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பேன், இல்லைனா வந்து ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு மைக்கில் வந்து சொல்லிட்டு போவாங்க இந்த லேண்ட் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, பேனர் வச்சுருப்பாங்க, இந்த பிளாட் வந்து இங்கே போட்டிருக்கோம், இதோட சேல் இந்த மாதிரி, இது வந்து ஒரு பெரிய பிளாட்டு, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்து வேரியஸ் லெவலில் மார்க்கெட் பண்ணுறோம். அப்போ மக்களுக்கு இங்கே ஒரு பிளாட் இருக்குது, இதோட விலை இந்த மாதிரி இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொன்னால் தான் அந்த பிளாட்டை வந்து பார்த்து வாங்குவாங்க. ஸோ நான் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிளாட்டை போட்டு சேல் பண்ணணுன்னா நடக்காது. ஸோ அதே மாதிரி உலகத்தில் ரன் பண்ணுற எல்லா பிஸ்னஸுமே, இப்போ ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், இல்லை ஒரு இன்டீரியர் பிஸ்னஸ், நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், இல்லை வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்கேன், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் சேல் பண்ணுற ஒரு கடை. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே இப்போ 2025 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்தனால டிஜிட்டலாக தான் வந்து மார்க்கெட்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓல்டு மெத்தட் எதுவும் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ வந்து நம்ம டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறோம். அதை வந்து நம்ம நிறையா வழியில் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து 2 பீப்புளுக்கு தான் நம்ம பண்ணுவோம். ஒன்று வந்து B2B, இன்னொன்று B2C. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கஸ்டமர் இன்னொரு பிஸ்னஸ் பீப்புள் தான். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய டார்கெட்டு இன்னொரு பிஸ்னஸ் பீப்புள் தான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து நான் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் மேனுஃபேக்சராக இருக்கேன் அப்படின்னா என்னோட இதுவே பார்த்தோன்னா பெரிய பெரிய கடைங்க தான் வந்து வாங்கி சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கஸ்டமருக்கு டேரெக்டாக பண்ண மாட்டேன். ஸோ என்னோட இவங்களே பார்த்தோன்னா B2B தான். அப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான். நான் ஒரு சாரீ பிஸ்னஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இன்னொரு கடை வச்சுருக்கவங்க தான் என்கிட்ட சாரீ பல்காக வந்து வாங்கிக்குவாங்கன்னா அதுவும் B2B தான். நான் டேரெக்டாக சாரீஸை கஸ்டமருக்கு சேல் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் பண்ண போகிறேன். அப்படின்னா அந்த டைப் ஆஃப் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ், அந்த டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பிஸ்னஸ் டு பிஸ்னஸை டார்கெட் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு. இதுவே வந்து நான் ஒரு பொருள் வந்து ஒரு ஃபர்னிச்சர் வந்து ஒரு சோஃபா தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கஸ்டமர் தான் வந்து வாங்குவாங்க. சரி, நான் பியூட்டிஷியனாக இருக்குது அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு தான் போய் மேக்கப் வந்து பண்ணிவிட்டு இது பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எல்லாமே பிஸ்னஸ் டு கன்சியூமர் இல்லைனா பிஸ்னஸ் டு கஸ்டமர், B2Cன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். ஸோ இதை வந்து என்னென்ன வழிகளில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாங்கிறது ஒரு நிறையா மெத்தோடு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஒர்க் ஷாப்பில் நம்ம பேசிக் அவேர்னஸ் அப்படிங்கிறனால ஒரு குட்டி குட்டி மெத்தட்ஸ் மட்டும் ஃபஸ்ட் டே கிளாஸில் நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா SEO தான், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் தான். ஸோ இதை பற்றி நம்ம வெபினாரில் சொன்ன மாதிரியே தான். ஸோ சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது கூகுளில் ஒரு வெப்சைட்டை ஃபஸ்ட் பேஜ் வந்து ரேங்க் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ எதுக்காக ரேங்க் பண்ணுங்கிறதும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ உலகத்தில் எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே கூகுள்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ என்ன தான் ChatGPT, AI Studio, DeepSeek, நிறையா வந்து பர்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய AI டூல்ஸ் வந்தாலுமே மேஜர் டிராஃபிக் பார்த்தோன்னா கூகுளுக்கு அடுத்து தான் அவங்க. ஸோ இன்னும் வந்து AI வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டேக் ஓவர் பண்ணலை. ஸோ AIஓலாம் நம்ம கிளாஸில் ஸ்பெஷல் கிளாஸில் பார்ப்போம். இப்போ அப்டேட்டட் டெக்னாலஜி என்ன வந்திருக்குங்கிறத நான் சண்டே ஸ்பெஷல் கிளாஸில் எடுப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து கரண்டில் இப்போ காலங்காலமாக ஒர்க் ஆகக்கூடிய என்னென்ன மெத்தட்ஸ்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து SEOட அப்ரிவியூஸ் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதனோட வெபினாலே நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து கூகுளில் ஏதாச்சும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை முன்னாடி கொண்டு வருது. எக்ஸாம்பிள் வந்துட்டு பெஸ்ட்டு IT கம்பெனி இன் சென்னை அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ fitta.in வந்திருக்காங்க, அப்புறம் guvi.in, glassdoor.co.in, அப்புறம் buildchennai.in, அப்புறம் smarter.co, அதுக்கப்புறம் naukri.com. ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறனால இவங்களாம் வந்து வந்துட்டாங்க. ஸோ நான் சேலம் மாதிரி சிட்டியில் செக் பண்ணுறேன், பெஸ்ட்டு IT கம்பெனின்னு சேலம் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா foxdigitech.com, biotechnology.com, இந்த மாதிரி வந்து நிறைய வெப்சைட் வந்து வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ டெக்ஃபோர்ஜுங்கிறது ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ யாராச்சும் IT கம்பெனி இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா அந்த டெக்ஃபோர்ஜுக்கு கால் பண்ணி கேட்டு வேகன்சி இருந்துச்சுன்னா போவாங்க. இல்லை IT ப்ராசஸ் ஏதாவது அவுட் சோர்சிங் பண்ணணும், இல்லை ITயில் சாஃப்ட்வேர் ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கஸ்டமர்ஸு, எம்ப்ளாயீஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் எப்படி கிடைக்கிறாங்க அப்படின்னா கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி வெப்சைட் வந்தனால மட்டும்தான் கிடச்சாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட கம்பெனிக்கு எந்த ஒரு கிளைண்ட்டும் கிடச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி tamilzoras.comங்கிறது ஒரு கம்பெனி. ஸோ அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிறாங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி தான் அவங்க வெப்சைட்டை எடுத்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி யூபிஎஸ் கம்பெனி, ஜென்ரேட்டர் கம்பெனி, ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸ்க்குமே ஒரு கீவேர்டு அப்படின்னு இருக்கும். இப்போ பெஸ்ட்டு இப்போ வந்து பெஸ்ட்டு யூபிஎஸ் கம்பெனி இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா kondas.com வந்திருக்கு. அடுத்து sakti-stabilizer.in வந்திருக்கு. ஸோ யாராச்சும் கோயம்புத்தூர் யூபிஎஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த sakti-stabilizer.inல கண்டிப்பாக ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் 500 பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டை எடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஸோ கூகுள் ஃபஸ்ட் பேஜில் வெப்சைட் இருக்கிறனால நம்மளுக்கு கஸ்டமர் கிடைக்கிறாங்க, அதில் வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்க போகுது. ஸோ நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாராச்சும் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வெப்சைட்டை கூகுளோட முதல் பக்கத்தில் கொண்டு வர்றது தான் SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்கிறோம். இது வந்து SEOங்கிறது ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் பிளாக்கிங் பண்ணுறீங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ரெவென்யூ வந்து ஆன்லைனில் சம்பாதிக்க விரும்புகிறீங்கனாலும் SEO ப்ராசஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா வெப்சைட்டை ரேங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலம் மானிட்டைசேஷன் பண்ணலாம், அந்த வெப்சைட்டை வச்சு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் ரேங்க் பண்ணாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும், லீடு ஜென்ரேட் ஆகும், நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ SEO பண்ணுறதுங்கிறது நாட் ஒன்லி பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, அதை வச்சு ஏர்னிங்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா PPC, அதாவது பேப்பர் கிளிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ PPC அப்படின்னா என்னென்னா, இப்போ கூகுள் ஆட்ஸ் இருக்குது, யாகோ ஆட்ஸ் இருக்குது, அமேசான் PPC இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து PPC நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். யாராச்சும் விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா கூகுள் ஆட்ஸில், இல்லை வந்து யாகோ ஆட்ஸில், செட்டிகே ஆட்ஸில், அப்புறம் அமேசான் PPCன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நம்ம விளம்பரங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த விளம்பரங்கள் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம அமௌண்ட்டு கட்டி இந்த இதுதான் என்னோடய வெப்சைட்டு, இதுதான் என்னோடய கீவேர்டுன்னு சொல்லிட்டு விளம்பரமாக கொடுக்க போகிறோம். ஸோ அதோட பேர் வந்து ஏன் PPC அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா பேப்பர் கிளிக்கு. அதாவது இந்த மாதிரி PPC நெட்வொர்க் எல்லாமே விளம்பரத்துக்கு எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிளிக்குக்கு இவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஆதி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கு ஒரு ஆடு போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வச்சு தான் போட்டிருப்போம். அப்போ அந்த ஒரு கீவேர்ட் கூட விட்டுருங்க, நம்ம வெப்சைட்டை ஆடை பார்க்குறாங்க, கிளிக் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு கிளிக்குன்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இல்லை வேலெட்டில் நம்ம லோட் பண்ணி வச்சுருப்போம், 10,000 50,000 அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணி வச்சுருக்கோன்னா ஒரு கிளிக்குக்கு இவ்வளோ சார்ஜுன்னு பண்ணுவாங்க, 100 500 1000 சொல்லிட்டு பிடிச்சிக்குவாங்க, அந்த கீவேர்டோட டிஃபிகல்ட்டிஸ் பொறுத்து. ஸோ இதுதான் வந்து பேப்பர் கிளிக் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பேப்பர் கிளிக் நெட்வொர்க்னால் ஒரு கிளிக்குக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணி வைக்கக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் நெட்வொர்க்குமே PPC தான். சரிங்களா? ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, நம்ம வெப்சைட்க்கு டிராஃபிக் கொண்டு வரதுக்காக, பிராண்டிங் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து இதில் விளம்பரங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் PPC நெட்வொர்க்குக்கு பார்த்தோம்னா அமேசான் PPC, கூகுள் ஆட்ஸு, இதெல்லாம் வந்து PPC தான். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெருசாக வந்து எவால்வ் ஆகலை, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பெருசாக எவால்வ் ஆகலை. ஸோ அப்போ இருக்க பீரியடில் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெவலப் ஆணுச்சு அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் மூலம் தான். ஸோ அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கும், இல்லை மெயிலே வந்து பல்காக நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் இருந்துச்சு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் டூல் வந்துட்டு பல்காக நம்மகிட்ட 1,00,000 இமெயில் ஐடி இருக்குது, 10,00,000 இமெயில் ஐடி இருக்குன்னா அந்த பல்காக நம்ம அதில் போட்டுட்டு நம்ம என்ன வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டென்ட் போட்டு நம்ம வந்து ஒரு மெயில் மாதிரி பண்ணிடுவோம். ஸோ அப்போ இருக்க பீரியடில் மொபைல் எஸ்எம்எஸோ, ஆர்குட்டோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ, த்ரெட்டோ, இந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்போ எதுவும் கிடையாது அப்போ. ஸோ அப்போ இருந்த பீரியடில் இமெயில் தான். ஸோ அந்த இமெயில் மார்க்கெட்டிங் வச்சு தான் ப்ரொமோஷன் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் SMS மார்க்கெட்டிங்ஸு, மொபைல் மார்க்கெட்டிங்கு, இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கு, அப்புறம் வந்து இப்போ பார்க்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லா மெத்தட்ஸுமே அதோட எவால்வ்லேருந்து தான் வந்தது. ஸோ முதல்ல எல்லோரும் பண்ணது இமெயில் மார்க்கெட்டிங் தான். பட் ஸ்டில் இமெயில் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ் நீங்கள் போட்டிங்க, இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜோகோவில் கூட இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ் இருக்குது. சரிங்களா? பல்க் இமெயில் மார்க்கெட்டிங் போடுங்க. ஸோ இதில் ஃபேமஸாக இருக்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரது என்னென்னா மெயில்சிம் தான் வரும். ஸோ மெயில்சிம் தான் மாஸ் இமெயில் மார்க்கெட்டிங்கோட ஒரு பெஸ்ட்டு இது. ஸோ அவங்களோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இத்தனை கான்டாக்ட்ஸ்க்கு மெயில் பண்ணுறதுக்கு 500 மெயில் பண்ணுறதுக்கு 575 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? பர் மந்த்துக்கு. ஸோ நீங்கள் வந்து 1,00,000 மெயில் அனுப்பணும் அப்படின்னா உங்களோட சார்ஜ் வந்து 19,250 ரூபா பர் மந்தோட சார்ஜு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 12 மாதத்துக்கு ஒட்டுக்க வாங்கினா தான் இந்த சார்ஜு.
ஒவ்வொரு மாதத்துக்கும் வாங்கினீங்கன்னா 38,500 பர் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பல்காக நீங்கள் வந்து மெயில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர்ஸோடு கொடுத்து இது கொடுப்பாங்க. ஸோ ஃபேமஸான டூல் வந்து மெயில்சிம் தான். ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் இமெயில் வந்து பல்காக வந்து எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு, இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. ஸோ 4வதாக இருக்கிறது, இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டில் ஒர்க் ஆகுது, எல்லாருமே வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதை விட அப்கிரேடான வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், யூடியூப் மார்க்கெட்டிங்லாம் வந்துருச்சு. ஸோ பட் இருந்தாலும் அவுட் ஆஃப் 100க்கு 20% வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இமெயில் மார்க்கெட்டிங்கில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வரதுக்கு. பட் எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம பண்ணிடலாம். பட் ஸ்டில் இமெயில் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது, தாராளமாக சூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து வேஸ்ட்டு நம்ம சொல்லிட முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ சோஷியல் மீடியாவில் விளம்பரம் கொடுத்து அது மூலம் நம்ம பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறோம், நம்மளோட பிஸ்னஸ் ப்ரமோஷன் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய 2025 மாதிரி இயர்ஸில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சேனலாக வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், லிங்க்டின், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா தளங்களில் நம்ம ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணி அதை வச்சு ஈஸியாக கஸ்டமர் கொண்டு வரலாம், ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா இருந்தால் கூட விளம்பரங்கள் பண்ண முடியும். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறைவான விலையில் அதிகமான கஸ்டமர் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான். ஸோ அதோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியா மாதிரி இதில் நம்ம விளம்பரங்கள் கொடுக்கும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி விளம்பரங்கள்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த விளம்பரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து சோஷியல் மீடியா மாதிரி யூஸ் பண்ணுறவங்க தான் வருவாங்க, டைம் பாஸ் பீப்புள்ஸு. ஸோ அவங்க சோஷியல் மீடியா எதுக்கு யூஸ் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது, கால் பண்ணுறதுக்கு, ஒரு டைம் பாஸ்க்காக தான் வராங்க. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் போய் நம்ம விளம்பரம் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்துட்டு அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 60-70% நம்ம குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். அது வந்து நம்ம பர்ஃபெக்டான செட் பண்ணால் மட்டும்தான். கம்பேரிட்டிவ்லி மற்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை விட கொஞ்சம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கன்வர்ஷன் நடக்காது. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செட்டிங்ஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிளாஸில் பார்க்குறது வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். யூடியூப் ஆட்ஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக் மேஜராக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஸோ B2Bக்கு தான் பார்த்தோன்னா ட்விட்டர், லிங்க்டின்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஜென்ரலாக எல்லாத்துக்கும் அது சப்போர்ட் ஆகாதனால அது நம்ம சிலபஸ் லெவலில் மேபி ஸ்பெஷல் கிளாஸில் முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ அட்வர்டைஸிங். ஸோ வீடியோ அட்வர்டைஸிங் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு வீடியோ வச்சு ஒரு விளம்பரமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வீடியோ அட்வர்டைஸிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்கிறோம். நம்ம வீடியோ வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டு ப்ரமோட் பண்ணாலோ, அந்த வீடியோவை ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் விளம்பரமாக கொடுத்து ப்ரமோட் பண்ணாலோ, இல்லை யூடியூப் மாதிரி வீடியோ தளங்களில் வீடியோ நிறையா போட்டு பண்ணாலோ எல்லாமே வந்து வீடியோ அட்வர்டைஸிங் தான். பொதுவாக அட்வர்டைஸிங் அப்படின்னாவே நம்ம யூடியூப் ஆட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் வீடியோ அட்வர்டைஸிங்க்கு. ஸோ யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது யூடியூப்பில் விளம்பரமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த விளம்பரத்தை யாராவது கிளிக் பண்ணுறீங்க, அதில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கிளிக் பண்ணி கால் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து பிஸ்னஸ் நடந்துடும். ஸோ ஒரு வீடியோ வச்சு ஒரு வீடியோ விளம்பரமாக பண்ணுற எல்லாமே வீடியோ அட்வர்டைஸிங் பிளாட்ஃபார்மில் பண்ணுற எல்லாமே வீடியோ மார்க்கெட்டிங் நம்ம சொல்கிறோம், இல்லை வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஜென்ரலாக ஒரு இமேஜை வச்சோ ஒரு கண்டென்ட் போட்டோ நம்ம மார்க்கெட் பண்ணுறதை விட வீடியோவை வச்சு மார்க்கெட் பண்ணும்போது ஈஸியாக எலாபரேட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு, நம்ம ப்ராடக்ட் பற்றியோ நம்ம பிஸ்னஸ் பற்றியோ சர்வீஸ் பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோ வந்து ஒரு பெஸ்ட் இது. ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, வீடியோ வச்சு அது மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது. அடுத்து பார்த்தோன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது என்னங்கிறது பார்க்க போகிறோம். ஜென்ரல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது நீங்கள் பைனரி கான்செப்டில் நிறைய MLM கம்பெனிஸு இவங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடியதை பற்றி நான் சொல்லலை. நான் சொல்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இதில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நிறையா இருக்காங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் கனெக்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த நெட்வொர்க்கில் வந்து அது ஒரு வெப்சைட்டு, அந்த நெட்வொர்க்கில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, யூடியூப்பில் அதிக சப்ஸ்கிரைப் வச்சுருக்கவங்க நம்ம இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்க ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு ஈஸியாக கேதர் ஆகி சேல்ஸ் நடக்கலாம், கஸ்டமர் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிறது ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து யாராச்சும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி அது மூலம் வந்து மார்க்கெட் பண்ணுறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ ஹோல்சேலர்ஸ்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நெட்வொர்க் இருக்கும், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்க நெட்வொர்க் இருக்கும். ஸோ டார்கெட் ஆடியன்ஸை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்காக கனெக்ட் ஆகி மார்க்கெட் பண்ணணும். ஒரு குரூப் ஆஃப் பஞ்ச் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு மார்க்கெட் பண்ணுறீங்க, நெட்வொர்க் ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் உள்ளே போய் மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கான்டெக்ஸ்டுவல் மார்க்கெட்டிங். ஸோ கான்டெக்ஸ்டுவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா கெஸ்ட் பிளாக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ கெஸ்ட் பிளாக்கிங், கெஸ்ட் போஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ தினத்தந்தி.com அப்படின்னு இருக்குன்னா, ஸோ நம்ம வந்து என்னோடய முதல் நாள் வகுப்பில் எஸ்இஓ பற்றி பார்க்கும்போது நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்ம பேக்லிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை கூகுளோட முதல் பேஜில் ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் பேக்லிங் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னென்னா, இப்போ firstsuccesstechnologies.in அப்படிங்கிறத என்னோடய அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ அதை வந்து நான் நிறைய கீவேர்டுக்கு ரேங்க் பண்ண நினைக்கிறேன். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு செய்யலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிபிள் டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கு நான் வந்துட்டு ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிக்கு ஆஃப் பேஜ் எஸ்யூ பண்ணணும், பேக்லிங் பண்ணுங்கிற பர்பஸ்க்காக ஸோ தினத்தந்தியில் ஏதோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கலுக்குள்ளே என்னோடய லிங்க்கை நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். firstsuccesstechnologies.in வந்துட்டு லிங்க் ஆயிடும். ஸோ லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அத்தாரிட்டி கிடச்சிரும், ஒரு ஓட்டிங் கிடச்சனால என் வெப்சைட் வந்து ரேங்க் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இந்த மாதிரி லிங்க் பண்ணுறோம் பாருங்களா, இதுக்கு பேர் தான் நம்ம கெஸ்ட் பிளாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு கெஸ்ட்டாக போயிட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம். சரிங்களா. இப்போ ஒரு யூடியூப் சேனலில் இன்னொருத்தர் போயிட்டு கெஸ்ட்டாக வந்து பேசுகிறாரு, பட் அவருக்கும் அந்த யூடியூப் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட்டாக அந்த ஒரு பர்பஸ்க்காக கெஸ்ட்டாக போகிறாரு. ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த கெஸ்ட்டாக போகிறவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ நிறையா பிகின்ஹுட்ஸில் நிறையா வந்து இந்தியா கில்ஸில் கலாட்டா சேனல்ஸில் நிறையா வந்து சில பேர் பேசுவாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்து தன்னை பிராண்ட் பண்ணுங்கிற பர்பஸ்க்காக கலாட்டா மீடியா, பிகின்ஹுட்ஸ், இந்தியா கில்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் காசு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க போயிட்டு தன்னை தானே இன்டர்வியூ எடுக்க சொல்லி அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா ஒரு பிராண்டிங் கிடைக்கிது. அப்போ அவங்களுக்கு நிறைய கால்ஸ் என்கொயரிஸ் வருது, அவங்களோட நேம் ஃபேம் கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கெஸ்ட் ஸ்பீக்கர் நம்ம அதை சொல்கிறோம். அந்த யூடியூப் சேனலில் போய் கெஸ்ட் ஸ்பீக்கராக போய் பேசுகிறாங்க. ஸோ அதே தான் நம்ம வெப்சைட் லிங்க்கை நம்ம வேறு ஒரு வெப்சைட்டில் சப்மிட் பண்ணுறதை நம்ம கெஸ்ட்டு போஸ்ட்டு இல்லை ஒரு கெஸ்ட்டாக போயிட்டு நம்ம லிங்க்கை வந்து அதில் அட்டாச் பண்ணுறோம். ஒரு பிளாக்கில் போயிட்டு அட்டாச் பண்ணுறோன்னா அதோட பேர் கெஸ்ட் பிளாக்கிங், கெஸ்ட் போஸ்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, தினத்தந்தி, டெக்கன் கிரானிக்கல், பெரிய பெரிய சைட்ஸில் போய் கெஸ்ட் பிளாக்கிங் பண்ணும்போது நம்ம லிங்க் அதில் சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு அத்தாரிட்டி கிடைக்கும், நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகும், நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கிடைக்கும், நல்ல ஒரு நேமும் கிடைக்கும். இப்போ யுவர் ஸ்டோரி பெரிய பெரிய சைட்ஸ்லாம் நம்ம லிங்க் இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபேமும் கிடைக்கும், நம்ம லிங்க் அதில் ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தினத்தந்தியில் டாப் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் போயிட்டு ஒரு கெஸ்ட் பிளாக்கிங்காக டாப் 10 கம்பெனியில் என்னதையும் போடுங்கன்னு சொல்லிட்டு என் லிங்கை ப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லி நான் பண்ணேன்னா அது வந்து எனக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும். அங்கே யாராவது கிளிக் பண்ணானா என்னோடய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வெப்சைட்க்கு அத்தாரிட்டி கிடச்சி ரேங்கும் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் கெஸ்ட் பிளாக்கிங் சொல்கிறோம். ஸோ இந்த ஓவரால் மார்க்கெட்டிங் மெத்தடை கான்டெக்ஸ்டுவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஆர்டிக்கலுக்குள்ளே, இது வந்து ஒரு ஆர்டிக்கலு, இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே நம்ம வெப்சைட் லிங்கை போய் ஹைப்பர் லிங்க் பண்ணி கிளிக்கபிளாக பேக்லிங்காக சப்மிட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸை கான்டெக்ஸ்டுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லிங்க்கை சப்மிட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது தான் கான்டெக்ஸ்டுவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா கெஸ்ட்டு பிளாக்கிங் பண்ணும் அப்படின்னு பர்பஸ்க்காகவே இப்போ தினத்தந்திக்கு காசு கிடைக்கும். ஸோ நம்ம தினத்தந்திக்கு காசு கொடுத்து நம்ம பண்ணுறதை நம்ம ரேங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெவென்யூ சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 100 வெப்சைட்டு 50 வெப்சைட்டு நல்ல குவாலிட்டியான வெப்சைட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கெஸ்ட் பிளாக்கிங் ஆஃபர் பண்ணலாம். ஸோ வேறு யாராவது வெப்சைட் வச்சுருக்கவங்க தன்னோட பிளாக்கிங் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு பர்பஸ்க்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்லிங்க உங்கள் வெப்சைட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ $20 to $100 $200 உங்கள் வெப்சைட்டோட குவாலிட்டியை பொறுத்து. இப்போ தினத்தந்திலாம் பார்த்தோன்னா 1 லட்சம் 2 லட்சம், டெக்கன் கிரானிக்கெலாம் 5 லட்சம் கூட வாங்குவாங்க லிங்கை சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் ஒரு 50 குவாலிட்டியான வெப்சைட் வச்சுருந்தீங்க, அது வந்து ஒரு டெக்னாலஜி வெப்சைட்னா வேறு ஏதாவது டெக்னாலஜி வெப்சைட் வச்சுருக்கோங்க உங்களை லிங்க் சப்மிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இதுக்கு $50 $100 வாங்கினா கூட 50 × $50 எவ்வளோ ஆச்சு, உங்களுக்கு ஆயிரக்கணக்கான டாலர் வந்து மந்த்லியான ரெவென்யூ வரும். ஸோ அதுக்கு நீங்கள் 50 சைட்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதை டெவலப் பண்ணி அத்தாரிட்டி பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு கெஸ்ட் போஸ்டிங் கொடுக்குற சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ கான்டெக்ஸ்டுவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான கான்செப்ட். ஸோ இதை வச்சு நிறைய கெஸ்ட் போஸ்ட் பண்ணுறவங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு மெயில் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி சைட் இருக்குது, நீங்கள் உங்கள் லிங்கை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஆகும், ஸோ உங்கள் வெப்சைட் லிங்கை சப்மிட் பண்ணுறது இந்த சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்டுவல் மார்க்கெட்டிங்கு. ஸோ இது வந்து
ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ரேங்க் பண்ணுற பர்பஸ்ஸு ஏர்ன் பண்ணணும்னு இருக்கிறவங்க நீங்கள் நிறைய வெப்சைட்டை உருவாக்கி கான்டெக்ஸ்டுவல் மார்க்கெட்டிங் மூலம் சம்பாதிக்கலாம். எப்படி யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்களோ அது வந்து இது ஒரு ப்ராசஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது வந்து என்னோடய வெபினாரில் வந்து ஒர்க் ஷாப்பில் தனியாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது பிஸ்னஸ் பீப்புளுக்கும் பெனிஃபிட்டு, ஏர்ன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம பார்க்குறோம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு டிவி வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு எல்இடி டிவி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ என் டிவியை வந்துட்டு நான் சேல் பண்ணோம் அப்படின்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும், நிறைய செலவுகள் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஈஸியாக செலவு இல்லாமல் செலவு பண்ணுறதுக்காக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் என்னென்னா, இப்போ என்னோடய எல்இடி டிவியை நீங்கள் வந்து விற்று கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான பர்சன்டேஜ், அந்த விலையிலேருந்து ஒரு பர்சன்டேஜுக்கு நான் கமிஷன் கொடுப்பேன். இப்போ என்னோடய எல்இடி டிவியோட விலை 10,000 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்இடி டிவியோட விலை நம்ம போகலாம், சைஸை பொறுத்து மாறணும், உங்களுக்கே தெரியும் எத்தனை இன்ச்சு டிவியோ அதை பொறுத்து, சரிங்களா? இப்போ தொசிபாவோட இந்த எல்இடி டிவி வந்து 10,000, 32 இன்ச்சு இந்த பிராண்டோட இது. ஸோ இது வந்து நான் டீலரோ இல்லை நான் தான் தொசிபா மேனுஃபேக்சரோ ஏதோ ஒன்று, இது தான் இந்த டிவியோட செல்லர் வந்து நான் தான். இதோட விலை 10,000 அப்படின்னா இது வந்து உங்கள் மூலம் சேல் ஆணுச்சு. நீங்கள் வந்து ஆட் போட்டுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டை டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பட் உங்கள் மூலம் சேல் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரு அஃபிலியேட், அந்த ஒரு ரெவென்யூ பிளாட்ஃபார்ம், அந்த இந்த மார்க்கெட்டிங் மெத்தடை தான் நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிஙங் சொல்கிறோம். ஸோ பிஸ்னஸ் பர்சனாக இருக்கக்கூடிய எனக்கு இதனால் ஈஸியாக வந்து என்னோடய பிஸ்னஸ் க்ரோ ஆகுது, எனக்கு கஸ்டமர் கிடைக்காங்க, சேல் நடக்குது, ரெவென்யூ கிடைக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்கன்னா ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை யாராவது ரெஃபர் பண்ணுறீங்கன்னா, ஸோ அவர் ஒரு 10,000 நான் வெப்சைட் டிசைன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஈஸியாக க்ரோத் பண்ணலாம். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டு எல்லா ஓனர்ஸுமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ கோடாடி, பிக்ராக்கு, அமேசானு, அப்புறம் இது இல்லாமல் alibaba.com, மீசோ, இது மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து அஃபிலியேட்டோ இல்லை ரீசெல்லருக்கான ஆப்ஷன் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட பேட்டமில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிகம் அண்ட் அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கடைசியில் போங்க, பிகம் அண்ட் அஃபிலியேட் இருக்குங்களா, இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சைன்அப் பண்ணிங்கன்னா அமேசான், இதில் சைன்அப் பண்ணிங்கன்னா அமேசான் அஃபிலியேட்டோட சைன்அப் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அமேசானில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் விற்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இது வந்து கிடைக்கும். ஸோ நம்ம மேஜராக என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்கும். இப்போ கோடாடி அப்படிங்கிறது, கோடாடி பிக்ராக்லாம் டொமைன் அண்டு சர்வர் சேல் பண்ணுற, அதாவது ஹோஸ்டிங் சேல் பண்ணுற இது. ஸோ இவங்களுக்குமே அஃபிலியேட் இருக்குது. ஸோ இவங்களுக்கும் நீங்கள் வந்து சேல் பண்ணி கொடுக்குறீங்க, இவங்களோட ஹோஸ்டிங் டொமைன்லாம் சேல் பண்ணி கொடுத்தா அதுக்கும் வந்து அஃபிலியேட் கமிஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து அஃபிலியேட் வந்து இங்கே பாருங்கள், அஃபிலியேட்னு இருக்குங்களா, ஏன் கேஷ் ஃப்ரம் சேல்ஸ் வென் யூ ப்ரோமோட் கோடாடி ஆன் யுவர் சைட். ஸோ நீங்கள் வெப்சைட் வச்சோ இது வச்சோ நம்ம பண்ணலாம். சில இது வந்து அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் இருக்கும். இப்போ சிஜே அஃபிலியேட்டு, கமிஷன் ஜங்ஷனு, அப்புறமேட்டு வந்து ஜேவிஜு, இதெல்லாம் வந்து அஃபிலியேட் நெட்வொர்க். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் பிராண்டோட டைப் பண்ணிவிட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களோட இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஆஃபர் பண்ணலாம். அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கொடுத்தோம்னா இவ்வளோ கமிஷன் நாங்கள் கொடுக்குறோம். அது சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை ஒரு ரியல் டைம் ப்ராடக்டாக இருக்கலாம், அது ஒரு கோர்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் ஒரு ஆப்பாக கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி இன்சூரன்ஸ் கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம், ஒரு சில பேர் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். இது எல்லாமே அஃபிலியேட் தான். ஸோ அஃபிலியேட் வந்து நாட் ஒன்லி செல்லிங் ப்ராடக்ட்டு, அது வந்து ஒரு கோர்ஸை சேல் பண்ணி கொடுக்கறது, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சு கொடுக்கறது, இல்லை வந்து ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது, ஒரு சர்வே பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸில் போய்ட்டு அவங்கள புக் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஒரு ஃபேமஸான அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ்னால் ஜேவிஜு, சிஜே அஃபிலியேட்டு, அப்புறமேட்டு அமேசான் அஃபிலியேட், ஃப்ளிப்கார்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்கள் யூடியூப் சேனலை, உங்கள் வெப்சைட்டை, உங்கள் ஃபேஸ்புக் ஆடோ, கூகுள் ஆட்ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெஃபரல்லையோ உங்கள் சேல்ஸை நீங்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு ரெவென்யூ வந்து மந்த்லி கிடைக்கும். ஸோ இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நம்ம பிராண்டை ப்ரமோட் பண்ணால் நான் அஃபிலியேட் கொடுத்துருவேன். இப்போ என்னோட சர்வீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பேன். என்னோட கோர்ஸை நீங்கள் வந்து சேல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எனேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகும். ஸோ அது க்ரோ இருக்கிறனால நான் அந்த பர்சன்டேஜை யார் மூலம் ப்ரமோட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ்க்கும் நல்லது. ஸோ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கொடுக்கலாம். அதே மாதிரி நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏர்னும் பண்ணலாம். ஸோ மற்ற அஃபிலியேட் நெட்வொர்க்கில் சைன் அப் பண்ணிட்டு நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங்கு. ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா,
கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்ம பிளாகில். அது ஒரு வீடியோ கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியா போஸ்ட்டில் நம்ம ஒரு கண்டென்ட் போடுறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். ஸோ கண்டென்ட்னா நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதில் வந்து நிறைய கண்டென்ட் போட்டு அதை ரேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலம் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் வெப்சைட் வந்து ப்ரொமோட் ஆகும், சேல் நடக்கும், கஸ்டமர் கிடைப்பாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். ஸோ இதில் வந்து நான் பிளாக்னு ஒரு செக்ஷன் வச்சுருப்பேன். அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டென்ட் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ அந்த கண்டென்ட்டை படிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க, சரிங்களா. இப்போ இதில் வந்துட்டு ஹவு டு ரேங்க் வெப்சைட் வித் SEO அப்படின்னு ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கேன். வாட் இஸ் பேக்லிங்னு எழுதியிருக்கேன். ஸோ யாராச்சும் வாட் இஸ் பேக்லிங் சர்ச் பண்ணாங்கன்னா என்னோடய வெப்சைட் கூகுளோட ஃபஸ்ட் பேஜ் வர மாதிரி பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னோடய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கிடைக்கும், நிறைய கஸ்டமர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க யாராச்சும் சர்வீஸ் வேணால் என் சர்வீஸை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை என்னோடய யூடியூப்பில் சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வெப்சைட்டில் போகிறனால மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெய்டு மார்க்கெட்டிங் இல்லை பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது காசு கொடுத்து பண்ணக்கூடிய எல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியுமே பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான், சரிங்களா. காசு கொடுத்து சேல் பண்ணுறது அப்படின்னா காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணுறது, சரிங்களா. அது வந்து பார்த்தோம்னா கூகுளில் விளம்பரம் கொடுக்கறது, ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்துக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பண்ணக்கூடிய எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கொடுக்குற விளம்பரம் எல்லாமே பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான், சரிங்களா. ஆர்கானிக் அப்படின்னா ஆர்கானிக்காக நீங்கள் SEO பண்ணியோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜஸ்ட்டு எந்த ஒரு செலவும் பண்ணாமல் வீடியோ மேக் பண்ணி போட்டோ யூடியூப்பில் வீடியோ மட்டும் போட் பண்ணிட்டோ அது ஆர்கானிக் மார்க்கெட்டிங் இல்லை ஆர்கானிக் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது, அது ஆர்கானிக் மார்க்கெட்டிங்னே வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னாவே காசு கொடுக்குறது தான். ஸோ பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் தாண்டி ஆர்கானிக்கில் நேச்சுரலாக அதுவே வருது ஆர்கானிக். ஸோ பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது நீங்கள் காசு கொடுத்து கொண்டு வரது பெய்டு அட்வர்டைஸிங், சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ ரெஃபரல் மார்க்கெட்டிங்கோட இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட்டு பில்கேட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா உலகத்திலே நம்பர் 1 பணக்காரராக ஒரு ஆனாருன்னா அவரோட பிஸ்னஸோட மெயின் இதே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவர் பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிருக்கு, மார்க்கெட்டிங்கே அந்தளவுக்கு எவால்வ் ஆகாத அந்த காலகட்டத்தில் அவரோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான். ஸோ ரெஃபரல்னால் என்ன, இப்போ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, இப்போ அமேசானில் ஒரு ரிவ்யூ வந்து போடுறீங்க, சரிங்களா. ஸோ அந்த ரிவ்யூ போகிறனால என்ன ஆகுது, அது வந்து ஒரு ரெஃபரல் மாதிரி தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பிறகு நீங்கள் இதிலே ரிவ்யூவாக போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான், சரிங்களா. ரிவ்யூ போடுறீங்க. ஸோ அதே மாதிரி கமெண்ட்லையும் போய் போடுறீங்க. சில இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில வெப்சைட்லலாம் பார்த்தோம்னா அவங்க ப்ராடக்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கமெண்டில் போடுறது, ரிவ்யூ எழுதுறது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ரிவ்யூ எழுதுறது, ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறது, ஒரு டிஸ்கஷனில் ரெஃபர் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிஜிட்டலாக சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங். டிஜிட்டலாக, ஏன்னா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லையா. ஸோ வாய் வழியாக சொல்கிறத நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். டிஜிட்டலாக வெப்சைட்டில் போய்ட்டு ரிவ்யூ போடுறது, வெப்சைட்டில் கமெண்ட் போட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போய்ட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான். அடுத்து 12வது பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஒரு யூடியூப் இருக்குது அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃபாலோவர் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ரெகுலராக நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பார்த்தா 29,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் இருக்கும், நம்மளோட ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்களுக்கு சேல்ஸ் நடந்துடும், ப்ராடக்ட்டோட கஸ்டமர் கிடச்சிருவாங்க, அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலம் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு சேலத்தோட ஃபேமஸான இது. ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பிராண்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறான். 12 T-ஷர்ட் இந்த மாதிரி 1500க்கு இந்த மாதிரி பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம், தீபாவளி ஆஃபர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ரெகுலராக வந்து நிறையா பிராண்டுக்கு ஐஃபோன் செகண்ட் ஹேண்டில் சேல் பண்ணுறது வந்து ஹோட்டல் வந்து எல்லாமே இது பண்ணுறாரு. ஸோ இது வந்து ரெஃபரல் மாதிரி வராது, இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அதாவது நம்மளுக்கோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுப்பார். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ், அது அவரோட பவரை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறான்னா 3 lakh 5 lakh 1 million ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறத ஓரளவுக்காவது கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிராண்டு நல்லா இருக்குது, ஒரு இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணும்போது அது ஈஸியாக கன்வெர்ட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் எல்லாமே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்கிறோம். இது வந்து நாட் ஒன்லி இன்ஸ்டாகிராம், நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கே அதிக ஃபாலோவர்ஸ் வச்சாலும் அதில் வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் அதை பிராண்டை வந்து இது பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் தான். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பணமும் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சராகவும் ஆகலாம்,
உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி அதை ப்ரொமோட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸராக ஆனீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு 3,000 to 5,000 வாங்குறேன். ஒரு மந்த்துக்கு 10 ப்ரொமோஷன் நீங்கள் போனால் கூட 50K வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பவர். பட் அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டு உங்களோட ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட் மார்க்கெட்டிங். ஸோ வெப்சைட்டில் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா மார்க்கெட்டிங் மெத்தடும் வெப்சைட் மார்க்கெட்டிங் தான். இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், அதில் வந்து ப்ராடக்ட்லாம் நிறைய போட்டு சேல் பண்ண நினைக்கிறேன்னா இப்போ என்னோட வெப்சைட் வழியாக தான் சேல் நடக்குது இல்லையா? ஸோ அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வெப்சைட் மார்க்கெட்டிங் தான். ஸோ வெப்சைட்டில் நான் கண்டென்ட்டோ வீடியோ போட்டு வெப்சைட்டை நல்லா ரேங்க் பண்ணி அது மூலம் எனக்கு பிஸ்னஸ்க்கு கிடைக்கிறதும் வெப்சைட் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? ஸோ வெப்சைட்டை பேஸ் பண்ணி உங்கள் ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி எஜுகேட் பண்ணி அதில் நிறைய கண்டென்ட் போட்டு ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா அது வெப்சைட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு டிப்ஸு பற்றி ஒரு வெப்சைட் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் ரெகுலராக ஆண்ட்ராய்டு டிப்ஸ்லாம் நான் போட்டுகிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்டு ஃபோனில் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி எரர்ஸ் வருது, ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி ஸ்பீட் பண்ணுறது, வாட்ஸ்அப்லாம் எப்படி ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கண்டென்ட் போட்டு இது பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட் வந்து நல்லா டெவலப் ஆயிரும். ஸோ அதில் நான் வந்து ஒரு ஆப்பை பற்றி நான் போடுறேன் அப்படின்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவேன். ஏன்னா ரெகுலர் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான் நிறைய பேர் என்னோட ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதில் நான் ஒரு பிளாக் எழுதி போடுறேன் அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும், நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கும், இது ஒரு நல்ல ஒரு ஆப்புங்கிற மாதிரி எழுதுறேன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வெப்சைட்டை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னாவே அது வெப்சைட் மார்க்கெட்டிங் தான். அடுத்து மொபைல் மார்க்கெட்டிங். ஸோ மொபைல் மார்க்கெட்டிங் அந்த டேர்ம் தான் வேறு. இப்போ சில இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மொபைலில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறது மொபைலில் தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேர்த்தோட பர்ச்சேஸ் பண்ணுறது மொபைலில் தான் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ மொபைலை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸு ஆப்பை பேஸ் பண்ணி பண்ணுற மார்க்கெட்டிங்கு. சில QR கோடு வந்து நம்ம கொடுப்போம். QR கோடு கொடுத்து ஸ்கேன் பண்ணோம்னா அந்த வெப்சைட் பற்றி அவங்கள பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ QR பேஸ் பண்ணி வரதும் மொபைல் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லையா? இப்போ சிஸ்டமில் போயிட்டு QR ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ QR ஸ்கேன் பண்ணுறது, அந்த வெப்சைட்டில் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை போட்டு இது பண்ணுறது, இதெல்லாமே மொபைல் ஆக்சஸாக இருக்கணும். மொபைலை பேஸ் பண்ணிக்கக்கூடிய வெப்சைட்டு, மொபைல் ஆப்பு, மொபைலில் பண்ணுற QR கோடு. ஸோ இதெல்லாம் வந்து மொபைல் மார்க்கெட்டிங், அதாவது மார்க்கெட்டிங் வந்து மொபைலை பேஸ் பண்ணியிருக்கனால அதோட பேர் மொபைல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து SEM தான், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். அது கூகுள் ஆட்ஸ் தான், PPC தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். அதாவது கூகுளில் அது ஒரு விளம்பரமாக கொடுத்து யாராச்சும் சர்ச் பண்ணால் நம்ம விளம்பரம் வரும். ஸோ அதிலேருந்து நம்ம மார்க்கெட் பண்ணுறது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பெய்டு காசு கொடுத்து பண்ணி அது மூலம் நல்லா ஒரு ரீச் ஆகணும். கூகுளில் சர்ச் பண்ணால் என்னோடய வெப்சைட் வந்து அது மூலம் எனக்கு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் வந்து தாராளமாக செஞ்சிடலாம். இது வந்து ஆல்ரெடி என்னோடய கிளாஸில் தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். SEOக்கும் SEMக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமில் டெம்பிளோட டோக்கன் சிஸ்டத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இன்ஸ்டன்ட் மெசேஜிங் மார்க்கெட்டிங். ஸோ இது என்ன இன்ஸ்டன்ட் மெசேஜிங் மார்க்கெட்டிங் என்னென்னா, அப்போது SMS மார்க்கெட்டிங் தாண்டி இது வேறு கான்செப்ட். ஸோ SMS மார்க்கெட்டிங் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம வந்து எல்லா ப்ரொமோஷனல் மெசேஜுமே நம்மளுக்கு மொபைலில் SMSஆக தான் வரும். இது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், நம்ம மொபைலில் மெசேஜாக வரும், இல்லை மொபைலில் காலாக வரும். ஸோ இப்படி தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ 2025 பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்ஸ்டன்ட் மெசேஜிங் மார்க்கெட்டிங்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு மெசேஜ் போயிடும். ஒரு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுக்கு சென்ட் பண்ணலாம், ஒரு கிளிக்கில் நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் செஞ்சு அது மூலம் மார்க்கெட் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்டன்ட் மார்க்கெட். ஸோ பல்காக மெசேஜ் பண்ணுறது கூட இன்ஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மெத்தட். இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடந்துடும். ஜஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு டூலோ நீங்கள் வாங்கிட்டு அது வழியாக நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நிறைய பேருக்கு ஒரே டைமில் மெசேஜாக சென்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா manychats.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மற்ற சோஷியல் மீடியாவோட அசோசியேட் ஆகி அதை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல். ஸோ இந்த மாதிரி டூலை வச்சு தான், மினிசாட் மாதிரி இருக்கிற டூலை வச்சு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு நானே சென்ட் பண்ணுறேம்பாங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த டூலோ இல்லை ஃபைலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் மார்க்கெட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட் டூலை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மெசேஜ் வந்து உடனே அனுப்பி அது மூலம் மார்க்கெட் பண்ணுறது தான் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் மார்க்கெட்டிங். அடுத்து வந்து வைரல் மார்க்கெட்டிங். ஸோ வைரல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கான்செப்ட். ஸோ வைரல் மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து வைரலாக வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது வைரல் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வைரல் மார்க்கெட்டிங்கில் தான் இருந்தோம். ஸோ இந்த வைரல் மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈஸியாக அதை வேணால் வைரலாக கொண்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அதை வைரல் படுத்தி விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், டக்குன்னு வந்து வைரல் ஆயிரும். ஸோ இந்த வைரல் மார்க்கெட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய GP முத்து, இப்போ வந்து கும்மாம்பட்டி தங்கப்பாண்டியன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தோன்னா வைரல் மார்க்கெட்டிங் மூலம் ஃபேமஸ் ஆனவங்க தான்.
இது வந்து பார்த்தோன்னா வைரலாக பரவும். அப்போ நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த கான்செப்ட் வந்து மக்கள் அதிகம் ஷேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் வீடியோவோ போஸ்ட்டாவோ க்ரியேட் பண்ணி மார்க்கெட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆயிடும். அது வைரலாக பரவ ஆரம்பிச்சிடும், காட்டு தீ மாதிரி. ஸோ அந்த மாதிரி போகும்போது அது வந்து ஒரு நல்ல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைரல் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியா. கடைசியாக டவுட்டு கேளுங்க, லாஸ்ட்டாக எல்லாம் முடித்த பிறகு கடைசியாக டவுட் கேளுங்க. இது வந்து ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ஸில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மார்க்கெட்டிங்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வேறு, சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் வேறு. சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன்னா நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல, ட்விட்டரில், ஷேர்சாட்டில், ஸ்னாப்சாட்டில், ஏதோ ஒரு இதெல்லாம் நீங்கள் வீடியோவோ கண்டென்ட்டோ போடுறீங்கன்னா அது வந்து ரீச்சே ஆகாது. நீங்கள் நிறையா சூப்பராக கூட கண்டென்ட் போட்டிருப்பீங்க, வீடியோ போட்டிருப்பீங்க, பட் அது வந்து நல்ல ஒரு ரீச்சே ஆகிருக்காது. ஏன் ரீச் ஆகிருக்காது அப்படின்னா அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த இப்போ வந்து முன்னையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ போட்டால் நல்லா டக்குன்னு வியூஸ் போயிடும், இதாயிரும். இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்போ சோசியல் மீடியாவுக்கு, யூடியூப் மாதிரி தளங்களுக்கெல்லாம் அல்கரிதம் ப்ரோக்ராம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் கண்டென்ட் மேக் பண்ணும்போதும் கரெக்டாக மேக் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்க்கு கேப்ஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராமில் எழுதும்போது கீவேர்டை இன்க்ளூட் பண்ணி கரெக்டான ஹேஷ்டாக் போட்டு சரியாக ஆப்டிமைஸ் பண்ணால் தான் அது வந்து ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து SMO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் SMO வந்து நான் ஸ்பெஷல் டாபிக் நம்ம சிலபஸில் இல்லை. சண்டே மாதிரி டைமில் நான் SMO டாபிக் எடுப்பேன், அப்போ வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ SMO பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சோசியல் மீடியாவில் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ வைரல் மார்க்கெட்டிங் கூட நம்மளுக்கு SMO நாலேஜ் இருக்கணும், அப்போ தான் வைரலாகவும் அது போகும். ஸோ அதிக வியூஸ் போகணும், அதிக ரீச் போகணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஹேஷ்டாக்ஸு, சரியான கண்டென்ட்டு, கீவேர்ட்ஸ்லாம் உள்ளே போட்டு அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். அது எல்லா சோசியல் மீடியாவுக்குமே நீங்கள் அப்போது பொருந்தும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி மார்க்கெட்டிங். ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்க, டெம்பிள் அண்ட் டூரிசம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே விர்ச்சுவல் ரியாலிட்டி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரு வீடு கட்டித்தர போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் காட்டுவாங்க. ஸோ ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களோட வீடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டியில் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஓகே அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ராவல் அண்ட் டூரிசம் பண்ணுறவங்க இப்போ வந்து ஒரு இமயமலைக்கோ ஏதோ ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னா பாருங்கள், விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அதோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு டூர் போனீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத விர்ச்சுவல் ஆகிட்டு அந்த பிளேஸை காட்டுவாங்க. ஸோ அது வந்து அட்ராக்ட் ஆகிட்டு ஓகே இந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மாதிரி ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் பீப்புள் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அந்த மார்க்கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து VR அல்லது விர்ச்சுவல் ரியாலிட்டி மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே ரொம்ப டீப்பாக சொன்னோன்னா 3 to 5 years ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காகலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான். இப்போ கூகுள் ஆட்ஸும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தான், ஃபேஸ்புக் ஆட்ஸ் கூட ஒன் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தான். அதாவது எது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குதோ. ரிசல்ட்டுன்னா என்ன, இப்போ வந்து நீங்கள் வந்து என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்து வருவீங்க, என்கிட்ட சேல் நடக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, ஒரு சத்து மாவு சேல் பண்ணுறீங்க, சார் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், சத்து மாவு சேல் பண்ணி கொடுங்கன்னு வரீங்கன்னா அந்த சத்து மாவை நான் சேல் பண்ணி இது கொடுத்தது தான் மோட்டிவே. அப்போ ரிசல்ட் ஓரியன்ட் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தான். ஸோ சேல்ஸ் ஒன்று நான் சேல்ஸை கொடுக்கணும், இல்லை கஸ்டமரோட லீடை கொடுக்கணும், இவங்களாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லீடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், இல்லை கிளிக்ஸ் கொடுக்கணும். உங்கள் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வர வச்சு சேல்ஸ் அந்த இடத்துல நடக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்டாக பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? ஸோ கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு கடைசியாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் தான் ஏஐக்கு முன்னாடி இருந்த இது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன் எல்லாமே ஏஐயோட இன்டகிரேட் ஆகி நடக்கும். ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராசஸும் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து டெய்லியும் ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன், என் சிஸ்டம் லாகின் பண்ணுறேன், MS ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், இதை டைப் பண்ணுறேன், கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஆட்டோமேட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது MS ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும், டைப் பண்ணிட்டு அது கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஆட்டோமேஷன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பண்ணுறவங்க மெசேஜ் பண்ணுறதும் ஒரு ஆட்டோமேஷன் தான். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்கெடியூல் போட்டேன் அப்படின்னா இந்தந்த டைமில் உங்களுக்கு ரிமைண்டர் மெசேஜ் போயிடும்.
இது மாதிரி எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணலாம். அதாவது நம்ம செய்யக்கூடிய சோஷியல் மீடியா ஆட்ஸு, நம்ம மார்க்கெட்டிங்ஸு, கிளைண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு, ரிமைண்டர் போடுறதுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் சொல்கிறோம். அது வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, கஸ்டமைஸ்டு சிஆர்எம்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிஆர்எம்லாம் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய வெபினார் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இமெயிலில் ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்கு மெயில் போயிடும் 2 days முன்னாடி. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ரிமைண்டர் போகும். இது இல்லாமல் கால் ஆட்டோமேஷனும் பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் வெபினார் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலில் ஒரு ரிமைண்டர் வரும். இது மட்டும் இல்லாமல் இமெயிலு, வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போகும், உங்களுக்கு கால் வரும். ஸோ இத்தனையும் நான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் என்ன ஆகும், 500 பேர் என்னோடய வெபினார் அட்டன் பண்ணுறாங்க, 100 பேர் தான் அட்டன் பண்ணுறாங்க, மிச்சம் 400 பேருக்கு சரியாக ரிமைண்டர் போகலை, அவங்க மற்ற வேலையில் பிஸியாக இருக்கனால வெபினார் அட்டன் பண்ணல. ஸோ இந்த ஆட்டோமேட் பண்ணால என்ன ஆகும் அப்படின்னா அத்தனை பேருக்கு சீக்கிரம் ரீச் ஆயிரும், என்னோடய வெபினார் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு, சேல்ஸ் பண்ணுறதுக்கு, க்ரோ பண்ணுறதுக்கு, ஆடியன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் பர்பஸ்க்கு இந்த ஆட்டோமேஷன் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிஆர்எம் அப்படிங்கிறது ஒரு டூலு, ஒரு சாஃப்ட்வேர் டூலு. ஸோ அந்த சிஆர்எம்லாம் நிறைய இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சிஆர்எம்குள்ளேயே வாட்ஸ்அப்பில் இமெயிலில் ஆட்டோமேட்டிக்காக மெயில் போகிற மாதிரி எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. இது நான் ஸ்பெஷல் கிளாஸில் ஏதாவது ஒரு சிஆர்எம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு 20 மெத்தட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னோம் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம், ரொம்ப வந்துட்டு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். பட் லிமிட்டடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இதை மட்டும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ 20 டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஐடியாக்காக, ஏன்னா ஃபஸ்ட் டே தான் வந்து இன்ட்ரோ கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் என்னென்னே தெரியாமல் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் எஸ்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து அடுத்த கிளாஸில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ்யூனா என்ன, அதுக்கு ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் இஷ்யூ எதுக்கு பண்ணுறோம், பிளாக் ஹேட் ஒயிட் ஹேட் கிரே ஹேட்னா என்ன, எப்படி வந்து எஸ்யூ யூஸ் பண்ணுறோம், லோக்கல் எஸ்யூனா என்ன, இகாமர்ஸ் எஸ்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்யூவை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து இன்ட்ரோ கிளாஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். மற்றபடி இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ அடுத்த தொகுப்பு தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் வந்து தியரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாயிட்டு நடுவில் மிடில் ஆஃப் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சில தியரிஸ் நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ அதை வந்து எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக, இப்போ வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று காட்டுங்க ப்ராக்டிக்கலானா, நான் வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இப்போ காட்டிட்டு வந்தோம்னா அதுக்கு 1 hour தேவைப்படும். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ப்ராக்டிக்கல் கொடுங்கன்னா இது பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றிலையும் என்னென்னு மட்டும் சொல்லிவிட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்போ தனித்தனியாக வந்து அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி முதல் நாள் வகுப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். யாராவது உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலனாலும் இந்த கிளாஸில் கொடுங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் பேட்ச் நம்பர் 107, 108ன்னு இருக்குது. உங்களோட பேட்ச் வந்து 108ல் நம்ம சேவ் பண்ணிடுவோம். வீடியோ லிங்கை அன்லிஸ்டடில் போட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பண்ணிடுவோம். அதே மாதிரி வெப்சைட்டோட URL கொடுத்துட்டு அது வழியாகவும் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அதில் போய் டேரெக்டாக வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி ப்ளே பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க கோர்ஸ் அட்மினாக இருக்கவங்க. ஸோ 108 தான் உங்களோட பேட்ச். ஸோ இந்த சீட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 2வது சீட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா தியரி நோட்ஸு என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணோம் அது வீடியோ லிங்க்கு டெய்லி பேஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும், அசஸ்மெண்ட் இருக்கும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு என்கிட்ட காட்டுவீங்க, இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணேன், இது எதுவும் எனக்கு புரியல நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வரும். டெஸ்ட்டு மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கேப்பபிலிட்டி இது பண்ணுறதுக்காக சனிக்கிழமான டவுட் கிளியரிங்கும் டெஸ்ட்டும் இருக்கும். அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அது சாட்டர்டே வந்து ஒரு டெஸ்ட்டாக வச்சு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கேப்பபிலிட்டியை வெரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? 107ஓட இது கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால் உடனே இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ 108 பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் 107ஓட குரூப்பில் போயிட்டு அதில் நான் இந்த மாதிரி டீச் பண்ணுங்கிற அடிஷ்னல் நாலேஜை இன்னும் கூட ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதனால் பேட்ச் நம்பர் 107 அண்ட் 108 வந்து சேம் சீட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சீட் வந்து செகண்ட் சீட்டில் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அன்லிஸ்ட்டில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை கொடுத்துறேன், நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட ஆக்சஸும் கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்த டூலோட கிளாஸ்லாம் வரும்போது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். டூலை வந்து நீங்கள் இது பண்ணுங்க. இப்போ 107 குரூப்புக்கு நான் டூல் அனுப்பியிருக்கேன். ஸோ அவங்க லாகின் பண்ணிட்டு 1 by 1 வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி டூல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் 108ல் இருக்கீங்க, உங்கள் சீட்டோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஆக்சஸ் வரல, விசிபிலிட்டி இல்லைனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இதுதான் 107 108 செகண்ட் சீட் தான் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஸோ செகண்ட் சீட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 108ல் உங்கள் சீட்டை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சீட்குள்ளே நான் வீடியோ வந்து டெய்லி பேஸிஸில் எடுக்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியை எனக்கு கொடுங்க.
ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இதுக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க, எனக்கு மெயில் வரும், அவங்களுக்கு மட்டும் நான் ஆக்சஸ் கொடுத்துறேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணியா ரிக்வஸ்ட் கொடுக்க சொல்லி வரும், ரிக்வஸ்ட் கொடுங்க இந்த சீட்டுக்கு, நான் ஆக்சஸ் கொடுத்த பிறகு தான் உங்கள் சீட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை ரிக்வஸ்ட் கொடுக்க தெரியலனா மெயில் ஐடி குரூப்பில் போட்டுருங்க, நான் டேரெக்டாக ஆக்சஸ் கொடுத்துறேன். ஸோ இந்த இன்ட்ரோ கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட்டை கேட்கலாம். யாராவது உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கலனாலும் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கலாம். நிவேதா மேம் வந்து உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கல, அனுஜா மேம் கொடுத்துட்டாங்க, தேவேந்திர பாரதி மேம் கொடுத்துட்டாங்க, விக்னேஷ் பாலன் சார் கொடுக்கல, இன்னும் விஜயலட்சுமி மேம் கொடுத்துட்டாங்க. நிவேதா மேம் இருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் என்னோட இன்டராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன புரியுது புரியல, உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கற்றுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில அடிஷ்னல் எக்ஸாம்பிள் கொடுத்து நான் டீச் பண்ணுவேன். அதனால் உங்களை பற்றி நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நிவேதா மேம் உங்களால் அட்மிட் பண்ண முடியுமா? இப்போ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியுமா? மேம் நீங்கள் பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டீங்க. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். சொல்லுங்கள் மேம், உங்களை பற்றி ஒரு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்குறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்கள் கொடுங்க மேம். சரிங்க சார். என்னோட ஃபுல் நேம் நிவேதா. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. நான் எம்டெக் கம்யூனிகேஷன் சிஸ்டம் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு எங்க அங்கிளோட பிசினஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் சேல்ஸ்ல. சேல்ஸ்ல பண்ணும்போது அப்புறம் சேல்ஸ் இருந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணலாமே அப்படின்னு ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஆசை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பேக்கே படிக்கணும். கிளாஸஸ் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். அப்போ எனக்கு அதை பத்தின நாலேஜ் எனக்கு தெரியல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, மத்தவங்க சொல்றது எனக்கு என்னன்னு ஒரு 5 இயர்ஸ் பேக். இது நமக்கு புரியுமா நிறைய, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா ஒவ்வொரு இதுவுமா, அந்த ஒரு கிளாரிட்டி ஒரு 5 இயர்ஸ் பேக் எனக்கு சுத்தமா இல்ல. நான் மார்க்கெட்டிங் பண்ணும் போதே என்னோட ஆபீஸ்ல எல்லாருமே எஸ்இஓ சொல்லுவாங்க, எஸ்இஓல இருந்து லீட் வருதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது, பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயம் போல இருக்கு அப்படின்னு பண்ணல. செகண்ட் வந்து அப்போ ஃபினான்ஷியலியும் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஓகே சேல்ஸ் மார்க்கெட்டிங் டார்கெட் அதுல வந்து எனக்கு உட்காந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ இல்ல மணி ஸ்பெண்ட் பண்ணியோ படிக்கிற சிச்சுவேஷன்ல நான் இல்ல. இப்படியே யோசிச்சு எனக்கு கடைசி வரைக்கும் படிக்க முடியாம போயிடுச்சு சார். ஓகே மேம், அதாவது நம்ம இது வேணும்னாலும் நம்ம உடனே இன்ஸ்டன்ட்டா முடிவு எடுத்து பண்ணணும் மேம். கண்டிப்பா. நம்ம லேட் பண்ண காம்படிஷன் அதிகம் ஆயிருது, சப்ஜெக்ட்டும் அதிகமாயிருது. கண்டிப்பா அது அப்கிரேட் எவால்வ் ஆயிரும். இப்போ எஸ்இஓவே எவால்வ் ஆயிருச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே இப்போ ஏஐயோட எவால்வ் ஆயிருச்சு. எவால்வ் ஆகும்னா என்னன்னா அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஐஓஎஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி வந்து ஃபீல்டு எவால்வ் ஆகிட்டே போகும். அதனால் நம்ம சீக்கிரம் கற்றுக்கிறதுங்க ரொம்ப நல்லது தான். இப்போ ஸ்டெப் எடுத்துட்டீங்க, தாராளமாக நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ என்னோட ஓகே மேம் மியூட் போட்டுக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வகுப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக எஸ்இஓ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா எஸ்இஓ வந்து தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக் ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸு, மற்ற சப்ஜெக்ட், அப்புறம் போனஸ் கிளாஸ் வந்து சண்டே ஃப்ரீயாக இருந்தால் நான் எடுப்பேன். சண்டே டைமில் எஸ்இஓ மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், அதனால் யாரும் பயப்பட வேணாம். இப்போ இது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம். அதனால் இதே வீடியோவை நீங்கள் 3 டைம் 10 டைம் கூட போட்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையோ அதை நோட்ஸில் எடுத்துகிட்டு அடுத்த வகுப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். அதனால் டெக்னிக்கலாக இருக்குது, ஸ்பீடாக சொல்லித்தரேன், புரியல, டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் பேசும்போது டெக்னிக்கல் டேர்ம் ஏதாவது யூஸ் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், பயப்பட வேணாம். நீங்கள் எவ்வளோ சில்லி டவுட்டாக இருந்தாலுமே ரொம்ப பேசிக் டவுட்டு தான் நீங்கள் கேட்குறீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி எல்லாத்துக்கு முன்னாடி கேட்கலனாலும் நீங்கள் ஃபஸ்ட்லாம் எனக்கு கால் பண்ணியோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பேட்ச் 6க்கு அப்புறம் நான் வந்து இப்போ 107 and 108 2 பேட்ச் எடுத்துகிட்டு இருக்கேன். இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாருமே நடுவில் லெஃப்ட் ஆகாமல் முழுமையாக அந்த 45 டேஸும் இருந்து கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஓகே, இன்றைக்கி வகுப்பு நம்ம இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? 1 hour ஆச்சு. யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? தேவேந்திர பாரதி மேம் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கொஞ்சம் நம்ம பேசும்போது கொஞ்சம் அன்மியூட் பண்ணி இன்டராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. விஜயலட்சுமி மேம் இருக்கீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் இப்போதைக்கு எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகே மேம், டவுட்ஸ் எதுவும் இல்லைங்க? சொல்லி கொடுத்த வரைக்கும் கிளியர் சார். ஓகே மேம், ஃபைன் மேம். விஜயலட்சுமி மேம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் சார், சொல்லி கொடுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஓகே மேம், அடுத்து டெக்னிக்கல் போவோம். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. யாரும் வந்து ரொம்ப பண்ண வேணாம். இப்போ ஓவராலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லி தரும்போது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள்.
இப்போ எஸ்யூ வந்து நான் எஸ்யூலேருந்து தான் நான் வந்தனால நான் எஸ்யூ நாலேஜ் எனக்கு அதிகம். ஃபேஸ்புக் ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸும் நல்லா தெரியும். பட் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு, ஃபேஸ்புக் ஆட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதில் லீட் ஜென்ரேட் பண்ண நல்லா ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு கொஞ்சம் டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு எல்லாமே புரியணுங்கிற அவசியமும் கிடையாது, எல்லாமே தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுது என்ன புரியுதோ அதை வச்சு மூவ் ஆன் ஆகிக்குவாங்க. அதனால் நீங்கள் இது புரியல, நீங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் யாரும் ஆக வேணாம். எல்லாத்துக்குமே எல்லாம் புரியாது. அதனால் அடுத்தடுத்த வகுப்பு போகும்போது புரியலனாலுமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. சனிக்கிழமான டெஸ்ட் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் தான் இருக்கிறனால உங்களுக்கு இந்த சனிக்கிழமை இந்த டெஸ்ட்டும் இருக்காது. பட் டவுட் கிளியரிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் எல்லாத்தோடையும் சேர்த்து. அடுத்த சனிக்கிழமைனா 1ஆம் தேதி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு 1 வீக் முடியும் போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் என்ன கவர் பண்ணுமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் உங்களோட கேப்பபிலிட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு உங்களோட சீட்டில் அப்டேட் பண்ணிடுறேன். சீட் ஆக்சஸ் கொடுக்காதவங்க கொடுங்க. எனக்கு நிவேதா மேம் விஜயலட்சுமி கொடுத்துட்டீங்க, மற்றவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுங்க. எனக்கு வந்துருச்சுன்னா நான் ஆக்சஸ் கொடுத்தேன். 2வது சீட்டு தான் உங்களுக்கு, அதில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேம். எல்லாருமே சைன் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் லாக் அவுட் பண்ணிக்கோங்க.